பொதுவா ஏல பிறக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, திருமண விஷயத்தில இவங்க வந்து ஒரு பிடிவாத குணத்தில இருப்பாங்க. பிடிவாத குணம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, விரும்பி திருமணம் பண்ணுறது அப்படின்னு சொல்றது. அதே மாரி பார்த்தீங்கனாக்க, இல்ல நான் வந்து அரேஞ்சுடு மேரேஜ் தான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரியெல்லாம் தீர்மானமா இருப்பாங்க. ஆனா தீர்மானமா இருக்கும்போது, இவங்க பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு ஒருத்தருக்கும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ளஸ்ஸுங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க ப்ளஸ்ஸா இருப்பாங்க. ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தவங்களோட ஆலோசித்து தான் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. விரும்பி திருமணமா பண்ணாலும் சரி, அரேஞ்சுடு மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட அந்த கன்சர்னை பெற்று பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்க, குடும்ப அமைப்பில் வந்து இவங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப அமைப்பு இருந்தால் தான், அதாவது ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற சூழல் இருக்கிறதுனால, இவங்களுடைய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அறிவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் குடும்ப அமைப்பு இல்லைன்னா அது வந்து வீழலுக்கு இறைத்த நீரா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் திருமண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கன்சர்னையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுடைய மிக பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுங்கிற போது இந்த பிடிவாத குணங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் விவாகரத்து ஆகக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்கள இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்து ஆலோசித்து தான் பண்ணணுங்கிறது என்னுடைய தெளிவான கருத்து.